என் தங்கப்பிள்ளையே, இன்று தித்திக்கும் திங்கள் கிழமையின் இந்த வெற்றி விடியலில் என் பிள்ளையே, எத்தனையோ இன்னல்களை தாண்டி உனக்கான ஒரு நல்ல செய்தியோடு உன் அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன். வராகி, உனக்காக கஷ்டப்பட்டு ஓர் விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை ஒருபோதும் வேண்டாம் என்று என் பிள்ளை நீ சொல்லிவிடாதே. நம்பிக்கையோடு நீ பெறுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான மன நிறைவை கொடுக்கும் என்று நீ நம்புவது உண்மை என்றால், இனிமேல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கான நல்ல தீர்வு நிச்சயமாக இனிமேல் கிடைத்துவிடத்தான் போகின்றது. எல்லோராலும் ஒரு காலத்தில் உன்னை எந்த அளவிற்கு ஒதுக்கி வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஒதுக்கி வைத்து உன் மனதை காயப்படுத்தினார்கள் அல்லவா? இனிமேல் இதையெல்லாம் தாண்டி நீ வாழப்போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது. இன்னும் எத்தனை காலம்தான் நீயும் இப்படியே இருக்க முடியும்? அடுத்தது உன் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் அல்லவா? அடுத்த கட்டத்திற்கு உன் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? இது கட்டாயமான ஒரு விஷயம். அதனால்தான் உன் அம்மா நான் இன்று சொல்கின்றேன், கவனமாக கேள். உன் வாழ்க்கை மிகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகின்றது. வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும், எதுவானாலும் கடந்து போகும் என்று நின்று விடாதே. வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். நீ இப்போது அழுது கொண்டிருப்பதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இன்னொன்று, உன்னுடைய கண்ணீர் இன்னொருவருக்கு மகிழ்ச்சி. அப்படியானால் அந்த கண்ணீரை சிந்துவது உன்னுடைய தவறுதானே? இதை எந்நேரத்திலும் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுதும் உனக்குள் வைத்து கொண்டிரு. ஒருபோதும் கண்ணீரை வெளிப்படுத்தி உன்னுடைய பலகீனத்தை நீயே வெளிக்கொண்டு வந்து விடாதே. எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் நீ இருக்கின்றாய், எவ்வளவு கஷ்டத்தில் நீ இருக்கிறாய் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வலியையும் வேதனையையும் நான் உணராமல் இல்லை. நான் உன் மீது இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது ஒருபோதும் நீ கோபப்பட்டு விடாதே. உன்னை இந்த வராகியானவள் நான் என்னுடைய கண் இமைக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு அறியாத விஷயமா? என் குழந்தையே, இதோ உனக்கான விடியல் இன்று வந்துவிட்டது. உனக்கான ஆச்சரியத்தை நான் நடத்த தயாராகிவிட்டேன். எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக உன் செவி வந்து சேரும். என் குழந்தையே, சந்தோஷமாக இருந்து நீ கவலைப்படாமல் உன்னுடைய வெற்றியை, உன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருப்பாயானால் உன்னோடு என்றும் உறுதியாக இருக்கின்ற இந்த வராகி என்னை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எப்பொழுதுமே நீ தேடுகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக உன்னை வந்து சேரவில்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும், எல்லாமுமே அரைகுறையாக கிடைத்திருந்தாலுமே மிச்சமும் உன்னைத்தான் வந்து சேரும் என்பதனை மறக்காதே. உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய உறவுகளும் சரி, வேண்டும் என்று தேடி வந்த உறவுகளும் சரி, இவர்களை எல்லாம் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அவர்களை அந்த இடத்தில் வைப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றமும் துரோகமும் ஒருபோதும் உன்னை தேடி வராது. நீ எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை இவை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இன்று உன் மனது விரும்பக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நான் நிமிர்ந்து நிற்பேன் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணம், நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய சிந்தனை என்று இவை எல்லாவற்றையும் நீ என் மீது செலுத்து. ஒரு கஷ்டம் வந்து விட்டதா, இந்த அம்மா என்னிடத்தில் அதை ஒப்படைத்து விடு.
உனக்கு என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வருவதாக இருந்தாலுமே, அதிலிருந்து உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க எப்பொழுதும் பழகிக் கொண்டே இரு. உன்னுடைய இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை என்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருந்து நடத்துகின்ற இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கான வெற்றியை உன் வசம் ஒப்படைக்க வருவேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். இந்த வராகியின் அன்பு எந்த அளவிற்கு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ உணர்கின்றாயோ, அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷமும் உன்னிடத்தில் மீண்டும் ஒப்படைக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையை, எல்லாவற்றிற்கும் மேலாக நீ நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுவது எந்த அளவிற்கு சரியோ, அந்த அளவிற்கு நாம் நினைத்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக எதிரில் யார் வந்தாலும் அவர்களை எந்த அளவிலும் காயப்படுத்தி விடலாம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. யாருடைய கண்ணீரிலோ அல்லது யாருடைய வேதனையிலோ உன்னுடைய வெற்றி ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. உனக்கான வெற்றியை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான வெற்றியில் அடுத்தவர்களுக்கு வாழ்க்கைதான் கிடைக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் வாழ்க்கையை நீ எடுத்ததாக இருக்கக்கூடாது. அதில் எந்த ஒரு பெருமையும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையை, நல்ல செய்திகள் வாழ்க்கையில் எப்பொழுது வரும் தெரியுமா? உன்னுடைய மனது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகி எல்லா விஷயங்களையும் சரியென கண்டு எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்கின்ற மனநிறைவோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து உன் கைகளிலேயே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதற்காகவும் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. எந்த நிலையிலும் மனதை விட்டு விடக்கூடாது. எல்லாவற்றையும் தாண்டி நாம் இந்த வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் அடைவோம் என்கின்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். மற்றபடி என் பிள்ளைக்கு அதுவே ஒருவரின் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியாக மாறிவிடக்கூடாது. நம்முடைய வெற்றி, நாம் பெற துடிக்கின்ற வெற்றி, அதை யாரிடத்திலும் எப்பொழுதும் நாம் இழந்து விடவும் கூடாது. அதே நேரத்தில் யார் மனதையும் காயப்படுத்தி விடவும் கூடாது என்பதில் நீ கவனமாக இரு. உன்னால் எப்பொழுதும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த கட்டுப்பாட்டுக்குள் நடக்க வைக்க உன் மனதை தயார்படுத்தியிருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் எந்த சபையிலும் என் குழந்தை நீ சென்று விடாதே. வார்த்தைகள் அவசியம். பேசுகின்ற சொற்கள் மிகவும் முக்கியம். மற்றவர்களின் முன்னால் நாம் நடந்து கொள்கின்ற விதம் அதைவிட முக்கியம். தனக்குத்தானே அவமானங்களை தேடிக்கொள்ளாமல் தன்னால் முடிந்த அளவிற்கு மனதில் தெளிவோடு ஒவ்வொருவர் முன்னிலையிலும் நாம் நடந்து கொண்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நேரத்தில் இந்த மாற்றங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக உணர முடியும் என்கின்ற நம்பிக்கை இனிமேலாவது உனக்குள் வரட்டும். இந்த வராகி உடனிருந்து இந்த நாளை வெற்றி விடியலாக உனக்கு மாற்றி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். இனி எந்த நொடியிலும் உனக்கு வேதனைகள் வராது. இனி எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்கள் வராது. மனநிறைவான வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய். உனக்காக இருந்து நான் உன் முன்னால் கொடுக்கின்ற எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யாரையும் நம்பி எதிலும் கால் வைக்காமல் உன் மீது நம்பிக்கை வைத்து நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றியை நான் நிச்சயமாக உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் நடக்கும் முன் சொல்லும் பொழுது உனக்கு யோசனைகளாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு நிச்சயமாக இந்த வராகி எனக்கு என் பிள்ளை நீ நன்றி சொல்ல வரத்தான் செய்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரத்தில் என்னை நம்பிய என் பிள்ளையின் வாழ்க்கை என்றுமே வெற்றியை தொடத்தான் செய்யும். இன்று
உனக்கு நல்ல செய்தி நிச்சயமாக உன் செவி வந்து சேராமல் போகாது. நீ செய்கின்ற செயலில் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. உன் கரம் பற்றி உன்னை அழைத்துச் செல்ல உன் அம்மா நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.